என் செல்ல குழந்தையே, இன்று உன் அப்பன் நான் உனக்கு நரபலி கொடுக்க வந்திருக்கின்றேன். எதற்காக அப்பன் இத்தனை ஆவேசம் கொண்டு வந்திருக்கிறேன் என்கின்ற சந்தேகம் உனக்குள் வரும் என்றால் என் குழந்தையே, சட்டென்று எதற்காக அப்பன் இது போன்ற ஒரு செய்தியை நம் முன்னால் கொண்டு வந்திருக்கிறார் என்பதை தெரிந்து கொள். அப்பனுடைய ஆக்ரோசத்தை அதிகரிக்கும்படி விடாதே. அதனை காரணம் உண்டு. அத்தனை விஷயங்களும் ஒரு தீர்வு உண்டு. அதுபோலத்தான் இன்று உன் இல்லத்தில் நரபலி கொடுக்க அப்பன் வந்திருக்கின்ற காரணம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அது அத்தனை சுலபமான வார்த்தையா? இந்த வார்த்தையை கேட்டதுமே பாதி குழந்தைகள் அப்பன் மீது கோபம் கொண்டு சென்றிருப்பார்கள். என்ன இது நமக்கு நல்லது நடக்கும் என்று அப்பனை தேடி வந்தால் அப்பன் இது போன்ற வார்த்தைகளை எல்லாம் சொல்லி நம் மனதை காயப்படுத்தி விடுகின்றாரே என்று என் குழந்தை நீ யோசிக்கின்றாய் அல்லவா? நிச்சயமாக உன்னுடைய யோசனைகள் அத்தனையும் நான் அறிவேன். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று உன்னை விட எனக்கு நன்றாக தெரியும் அல்லவா? உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன வெள்ளம் கொடுக்கிறது என்பதை நான் நன்கு அறிவேன் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது எதற்கு என் பிள்ளை நீ கலங்கிவிடாமல் உன்னை சுற்றி எந்த விஷயம் நடந்தாலும் அதற்கு நீ மனம் பதற்றம் அடையாமல் அத்தனை விஷயத்தையும் சரியாக எதிர்கொண்டு நீ தொடங்கிவிட்டால் அது போதும். உன்னோடு நான் இருப்பது, உனக்காக என்றும் நான் வருவது, இனி ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்துவதும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் அப்பன் நான் உன்னோடு இருந்து உனக்கு என்ன வெள்ளம் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றேனோ அதையெல்லாம் சரியாக உனக்கு தந்து கொண்டிருக்கின்றேன். அந்த நேரத்தில் இன்று அப்பன் ஆக்ரோசம் ஒரு நரபலியை உன் இல்லத்தில் கொடுக்க வேண்டியிருக்கிறது என்றால் நிச்சயமாக அது உனக்கு கெடுதல் அல்ல, உனக்கு நல்லதா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டியது உன்னுடைய கடமை அல்லவா? உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக எப்பொழுதும் அப்பன் கொண்டு வருகின்ற செய்தியிலிருந்து தேவையான நன்மையை நீதான் எடுத்து கொள்ள வேண்டும். இத்தனை நாளும் கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு கண்ணீர் விட்டு கதறிக்கொண்டிருந்தோம் என்று சொல்லிக் கொண்டிருந்த என் குழந்தை வாழ்க்கையில் இனிமேல் அத்தனை சந்தோஷத்தையும் ஒரு சேர கொடுக்க வேண்டி வருகிறது. இந்த நாள் முழுவதும் இனி உன் வாழ்க்கையில் உனக்காக பேரதிர்ஷ்ட நாளாக நிச்சயமாக இருக்கும் என்பதை நீ மறந்துவிடாதே. எதை எதிர்பார்த்தும் இந்த வாழ்க்கை நீ எந்த ஒரு நன்மையும் பெற்று விடுவதில்லை. ஆனால் நீ எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் எல்லாம் நிச்சயமாக உனக்கான நன்மையை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை நீ மறந்துவிடாதே. நீ எதிர்பார்த்த விஷயங்களை எல்லாம் ஒவ்வொன்றும் உனக்கு சரியாக கிடைக்கும் பட்சத்தில் தெய்வம் இருக்கிறது என்று சொல்கின்றாய். அது கிடைக்கவில்லை என்றால் தெய்வமே இல்லை என்று சொல்கின்றாய் அல்லவா? இனிமேல் என் குழந்தையே, எதற்கும் என் பிள்ளை நீ பதற்றமடையாமல், இந்த சூழ்நிலை உன்னை சுற்றி வருகிறது, ஒவ்வொரு விஷயத்தையும் சரியாக புரிந்து கொண்டு உனக்கான வெற்றியை நீ உறுதி செய்ய தொடங்கிவிடு. எதிர்பாராத நேரத்தில் உனக்கு இந்த வாழ்க்கை கிடைக்கின்ற அத்தனை சந்தோஷத்தையும் அத்தனை சந்தர்ப்பங்களையும் நீ நல்லபடியாக மீட்டு கொடுக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது. என் குழந்தையே, இந்த அப்பன் நான் நினைத்து விட்டால் உன்னுடைய வாழ்க்கையில் அத்தனை உண்மைகளையும் ஒரு சேர உன் கையில் கொண்டு வந்து கொடுக்க முடியும். இந்த அப்பன் நான் நினைத்து விட்டால் எல்லாவற்றையும் ஒரு சேர ஒரே நாளில் உன் வாழ்க்கையில் இருந்து முடித்து விடவும் முடியும். ஆனால் நான் அதை செய்யாமல் இத்தனை காலமும் தாமதித்ததற்கு காரணம் உன் வாழ்க்கையில் சில பிரச்சனை உனக்கு தொடர்ந்து இருந்ததற்கு ஒரு காரணம் உண்டு. அப்பன் சொல்கின்ற வார்த்தைக்குள் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை உண்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொள்ள எப்பொழுதும் தயாராக இருக்கின்றாயா என்று சற்று சிந்தித்து பார். உன்னை சுற்றி வந்து நான் உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு மாற்றத்தையும் நீ என்னவென்று ஏதுவென்று தெரிந்து கொள்ள முயற்சி செய்துவிட வேண்டும். இந்த நேரம் உனக்குதான் உன்னை காண வருகிறேன் என்பது உனக்கு புரியும் என்றால் அப்பனிடம் நாட்டம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக
நல்லபடியாக நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்வாய். நான் இருந்து உனக்கு கொடுக்க நினைப்பது எல்லாம் உன்னை எப்பொழுதும் தெளிவுபடுத்தும். நான் இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு எதையெல்லாம் உன்னுடைய தக்க முடியும் செய்கின்றேன் அதுவெல்லாம் எப்பொழுதும் உன் கனவில் இருக்கும் அல்லவா? சரி, இதையெல்லாம் கடந்து உன் வாழ்க்கையில் ஒரு விஷயம் ஒரு சேர கொடுக்கப் போகிறது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்து விட்டது. இந்த சூழ்நிலை எதுவெல்லாம் உனக்கு சரியாக இருக்கும் என்பதை, இந்த வாழ்க்கையில் உன்னை வேதனைப்படுத்தும் என்பதையெல்லாம் நீ புரிந்து கொண்டு இப்பொழுது அப்பன் நரபலி கொடுக்க வந்தது எதற்காக, யாரை என்பதனை நீ நிச்சயமாக கட்டாயமாக அதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அப்பொழுதுதான் உனக்கான வாழ்க்கையை நீ உன்னுடன் பின்தொடர்ந்து வர முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் இது போன்ற விஷயங்களை எல்லாம், இந்த வாழ்க்கையில் நடக்கக்கூடிய வேதனைகளை எல்லாம் என்னவென்பதை எல்லாம் நீ புரிந்து கொண்டு இப்பொழுது அப்பன் நரபலி கொடுக்க வந்ததற்கு எதற்காக, யாரை என்பதை நீ தெரிந்து கொள். உனக்கு மிக நெருக்கமான ஒருவர்தான் நரபலி கொடுக்க வந்திருக்கின்றேன் அப்பன் என்று வாயை திறந்து விட்டாய் அல்லவா? என் குழந்தையே, நீ தீய சக்தி அடைக்காலம் கொடுத்து உன் இல்லத்தில் வைத்திருக்கின்றாய். எத்தனையோ முறை அப்பன் உனக்கு எச்சரிக்கை கொடுத்தும் நேர்மையான எண்ணங்கள் உனக்குள் வந்துவிடவில்லை. எதிர்மறையான சிந்தனைக்குள் அதிகமாக கொண்டு எதிர்மறையான எண்ணங்களை அதிகமாக உனக்குள் வைத்து கொண்டு எப்பொழுதும் என் பிள்ளை நீ சரியாகத்தான் இதையெல்லாம் யோசிக்கிறாய் என்பதை சற்று சிந்தித்து பார். உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் எப்பொழுதும் என் குழந்தை இந்த வாழ்க்கையில் உனக்கு பெரும் துன்பத்தை கொடுப்பதாக நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அல்லவா? இனி எல்லாமும் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக மாற வேண்டும். இனி எல்லா சூழ்நிலையும் உனக்குள் இருந்து மிக பெரிய மாற்றங்களை கொடுக்க வேண்டும். அப்பன் சொன்னது போல இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தந்தது, ஏது தந்தது என்பதையெல்லாம் நீ நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே. இதுவற்றையும் நீ பட்ட கஷ்டங்களை எல்லாம் வேதனைகளும் நீ இடம் கொடுக்க இந்த தீய சக்தியினால் தான் உனக்கு நடந்தது. அப்படியானால் இந்த தீய சக்தி உனக்கு நெருக்கம் அதிகமாக தானே? அப்படியானால் இந்த தீய சக்தி உனக்கு நெருக்கமானது தானே? உடனே இதை என்னவென்று நாம் முறியடிக்க வேண்டும். உடனே இந்த விஷயத்தை இந்த வாழ்க்கையில் என்னவென்று நாம் முடித்து செய்துவிட வேண்டும். என் பிள்ளையே, சரியான சந்தர்ப்பத்தை கையில் கொண்டு உன்னை நான் தேடி வந்திருக்கின்றேன். இந்த நேரம்தான் உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்பதை நீ புரிந்து கொண்டாயானால் உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் நான் நிச்சயமாக என்னவென்று உனக்கு புரிய வைத்து விடுவேன். கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு மிக பெரிய நம்பிக்கை உனக்கு என்னால் கொடுக்க இருக்கின்றது. இந்த நேரம்தான் இந்த எதிர்மறையான விஷயம் உன் இல்லத்துக்குள் அதிகமாக இருப்பதை நான் கண்டேன். இந்த தீய சக்தி நீ அனுமதி கொடுத்து உள்ள தக்க வைத்து நீ அதனை பெற்றுக்கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, நீ இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய். உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதை என் பிள்ளை மிகுந்த வேதனை பட்டு கொண்டிருக்கின்றாய். எந்த நேரம் உன்னோடு வருகின்ற உன் அப்பன் இதை கண்டுகொள்ளாமல் விட்டு விடுவேனா? இதையெல்லாம் என்னவென்று தெரிந்து கொள்ளாமல் நான் சென்று விடுவேனா? உன்னை சுற்றி வருகின்ற இந்த மாற்றங்களை நான் என்னாலும் சரியாக புரிந்து கொள்ள தயாராக இருக்கின்றேன். இனிமேல் எந்த பிரச்சனைகளும் உன்னை தொடர்ந்து வராமல் இந்த வாழ்க்கை நீ சரியாக என்னவென்று கண்டு கொண்டால் போதும். உனக்கு நடப்பது அத்தனையும் நன்மைக்கு தான் என்பதை நீ தெரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, இந்த அப்பன் நரபலி கொடுக்க வந்தது உன் இல்லத்தில் இருக்கின்ற இந்த தீய சக்தியைத்தான். உன்னை அறியாமலே உனக்கு வந்திருக்கிறார்கள் என்பதை உன் மனதில் கலைத்திருக்கின்றார்கள். நல்ல விஷயம் எல்லாம் உனக்குள் இருந்து எடுத்து உனக்குள் எதிர்மறையான விஷயத்தை அதிகமாக கொடுத்திருக்கிறார்கள். எந்த நேரம் உனக்கு இந்த வாழ்க்கை துன்பம் தொடர்ந்து இருக்கும்படி செய்து உன்னை மேலும் மேலும் காயப்படுத்தி இருக்கின்றார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது.
என் பிள்ளையே, இந்த அப்பன் நான் இருந்து உனக்கு என்னவெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேனோ அதையெல்லாம் கொடுத்து உன்னை பெருமகிழ்ச்சி படுத்த நான் எண்ணி இருக்கின்றேன். அப்பன் நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்பன் நினைத்தது போல ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளை தெளிவாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் உனக்கு என்ன கொடுக்கின்றேன், ஏது கொடுக்கின்றேன் என்பதை நீ தெளிவில் கொண்டால் இனி உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்று உனக்கு நிச்சயமாக தெரிந்துவிடும். அப்பனை நினைத்து உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நன்மைகளும் உனக்கு சரியாக தெரிந்துவிடும். வந்தும் இத்தனை காலமும் நீ இதையெல்லாம் முன்னோடு வைத்து கொண்டு உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி வந்த பல நன்மைகளை நீ தெளிவிட்டாய். இனி என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதை புரிந்து கொண்டு உன்னோடு நான் இருந்து உனக்கு தருவதை எல்லாம் என்னவென்று புரிந்து கொண்டு அப்பன் அன்போடும் அருளோடும் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த தீய சக்தி நான் நரபலி கொடுத்து விட்டேன். பிறகு நீ நல்ல எண்ணங்களை உனக்குள் வைத்திருந்தால், அது நல்ல சிந்தனையை உனக்குள் நீ வைத்திருந்தால் அதுவே போதும். எதையும் கடந்து இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற விஷயத்தை எல்லாம் ஒவ்வொன்றும் உன்னை நல்வழிப்படுத்தட்டும். இந்த நேரம் உனக்கு என்ன வேண்டும், ஏது வேண்டும் என்பதை நான் சரியாக உன் கைகளில் கொண்டு வந்திட நினைத்து விட்டேன். அப்பன் ஆக்ரோஷம் அவ்வளவு எளிதில் வந்து விடாது. ஏனென்றால் சிறு சிறு தவறுகளை எல்லாம் மன்னித்து இந்த அப்பன் அவர்களுக்கான வாய்ப்புகளை கொடுக்க நினைப்பேனே தவிர ஒருபோதும் இந்த பிள்ளைகளை சட்டென்று நான் வாழ்க்கையில் பழி வாங்கிவிட மாட்டேன். பழி வாங்குவதும் கிடையாது. சட்டென்று இவர்கள் எந்த ஒரு தீமைகளையும் நான் செய்து விடுவது கிடையாது. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதை எல்லாம் முதலில் அப்பன் உணர்ந்து கொள்ள முயற்சி செய்வேன். எந்த சூழ்நிலையிலும் இவர்கள் தவறு செய்தார்கள், எந்த சூழ்நிலைகள் இவர்கள் இப்படி மாற்றியது என்பதை எல்லாம் புரிந்து கொண்டு அதிலிருந்து அவர்களை காப்பாற்ற முடியுமா? நாம் கொடுக்கின்ற வாய்ப்புகளை இவர்கள் சரியாக பயன்படுத்தி கொள்வார்களா என்பதைத்தான் அப்பன் இப்பொழுது எண்ணிக்கொண்டிருப்பேனே தவிர ஒரு பெரிதும் தவறு செய்து விட்டால் சற்றென்று உடனே அவர்களை தண்டனை கொடுத்து விட மாட்டேன். இந்த அப்பன் அப்படியானால் நான் இஸ்தனத்தில் இருப்பதில் என்ன பாலம் இருக்கிறது? ஒரு குழந்தை தவறு செய்தால் அவரை உடனே தண்டனை கொடுத்து அவரை வளவிடாமல் செய்து விடுவதற்கு அப்பன் எப்படி முடியும் என்பதை சற்று நீ சிந்தித்து பார். இந்த அப்பன் இதையெல்லாம் செய்ய முடியாது. அதனால் இப்பொழுது உன் வாழ்க்கையில் இருந்து உனக்கு துன்பங்களை கொடுக்கின்ற இவர்களை நரபலி கொடுக்க என்னால் முடியும். தீய சக்தி நான் உன்னை நாட விடாமல் செய்ய முடியும். ஒருவேளை இந்த தீய சக்தியானது உன்னை சுற்றி இருக்கின்ற மனிதர்களால் இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு தண்டனை கிடைக்கும் என்பதை மறந்துவிடாதே. தெய்வம் இருப்பதை மறந்து தெய்வம் என்ன செய்யும் என்பதை தெரிந்து கொள்ளாமல் வாழ்க்கையில் துன்பங்களை ஒருவர் கொடுக்கிறார்கள் என்றால் தெய்வத்தின் மீது இவர்களுக்கு பயமில்லை என்றால் அந்த பயத்தை காட்டிலும் வேண்டியது இல்லாத பட்சத்தில் அப்பன் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நல்ல சூழ்நிலையை உருவாக்கி கொடுப்பார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இன்று இத்தனை ஆக்ரோஷம் கொண்டதற்கு காரணம் இந்த தீய சக்தி பல காலமாக உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து உன்னை ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்ற பலவிதமான துன்பங்களை பலவிதமான சோதனைகளையும் உனக்கு கொடுத்து உன்னை காயப்படுத்தி கொண்டிருக்கின்றது. எந்த விஷயம் உன்னை யோசிக்க விடாமல் இந்த வாழ்க்கை நம்ம என்ன செய்து போகிறோம் என்பதை பற்றி உன்னை சிந்திக்க விடாமல் உன்னை காயப்படுத்தி கொண்டிருக்கின்றது. இந்த நேரம் இதை நீ உணர்ந்து கொண்டு உன் வாழ்க்கையில் அத்தனை விஷயத்தையும் நீ சரியாக புரிந்து கொண்டு அப்பன் சொன்னது போல முதலில் எதற்குமே எதிர்மறையான எண்ணங்களை உனக்குள் வளர்த்து கொள்ளாமல் நீ நேர்மையான சிந்தனைகளோடு இருக்க வேண்டும். உனக்கு நடக்காது கிடைக்காது என்று சொன்னது அந்த இடத்திலேயே அதனை நீ விட்டுவிடக்கூடாது. அதை சொல்வதற்கு நீ யார் என்பதை மனதில் நினைத்து கொண்டு நான் நினைத்தால் என்ன, எதை பெற்ற முடியும் என்பதை தெளிவுபடுத்த வேண்டும். அவர்கள் முன்னிலையில் யார் என்று நிரூபித்து காட்ட வேண்டும்.
என் குழந்தையே, உன்னை சுற்றியிருக்கின்றவர் சிலர் செய்கின்ற விஷயம் எல்லாம் நீ என்னவென்று சற்று கவனித்து பார். நீ ஒரு விஷயத்தை செய்கிறார் என்றவுடன் இதற்கெல்லாம் உன் வீட்டில் அனுமதிக்கின்றார்களா? எப்படி இதையெல்லாம் உன்னால் செய்ய முடிகிறது? ஏது செய்ய முடிகிறது? அவர்களை பொறுத்து உனக்கு அனுமதி கொடுத்திருக்கின்றாரா? நீ எப்படி இந்த இடத்தில் வந்தாய்? எப்படி உனக்குள் இதுவெல்லாம் செய்வதற்குரிய தைரியம் வந்தது? என்று மேலும் மேலும் பல கேள்விகளால் உன்னை துளைத்தெடுத்து இதிலிருந்து நீ வெளியேற்றுகின்ற அளவு உன் மனதுக்குள் காயங்கள் பட்டு விடுவார்கள். மற்றவர்கள் எல்லாம் சம்மதிக்காத ஒரு விஷயம் நம் இல்லத்தில் சம்மதிக்கின்றாரே, அப்படி பக்குவம் எது தவறு யோசிக்க அளவிற்கு உன்னை இந்த விஷயம் இருந்த பின்வாங்க செய்து விடுவார்கள் என்பதை மறந்துவிடாதே. அதனால் இந்த அப்பன் உன்னிடத்தில் சொல்வது, இவர்கள் எல்லாம் உன்னை அழிக்க முயற்சி செய்கிறார்கள், இவர்களை இழந்து விடாதே என்று அப்பன் சொன்னது போல இனி இந்த வாழ்க்கை உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் சரி, அதை அப்பன் தெளிவில் கொண்டு வந்து உன்னை ஆட்டி படைக்கின்ற அத்தனை விஷயத்தையும் நான் நிச்சயமாக உனக்கு தெளிவுபடுத்தி கொடுத்து விடுவேன் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த சூழ்நிலை இப்பொழுது உனக்கு கொடுத்தது போல வேதனை இனி கொடுக்காதபடிக்கு இந்த அப்பன் கொடுக்க போகின்ற நரபலி உன் வாழ்க்கையில் மாற்றிவிடும். என் தங்கமே, இந்த அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.